மக்களுடன் முதல்வர்னு ஒரு திட்டம் 7ஆம் தேதி வரது தான் நம்ம மகன் சொன்னாங்க. அதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இதுவரை ஆதார் அட்டை இல்லைன்னா அங்கே வாங்க ஆதார் அட்டை கிடைக்கும். இதுவரை ரேஷன் அட்டை இல்லை, அங்கே வாங்க ரேஷன் அட்டை வாங்கி தரேன். ஆதார் அட்டையும் இல்லை, ரேஷன் அட்டையும் இல்லை, 1000 ரூபாயும் இல்லை, நீங்கள் வாங்க. அதே கேம்பில் ஆதார் அட்டையை முதல்ல தந்துடுவோம். அதில் ஒரு ஆதார் அட்டை தரோம்னா நம்பர் வந்துடும். 2வது ரேஷன் அட்டைக்கு மணி செய்வோம், அதுக்கும் ஒரு நம்பர் வரும். 2 நம்பரையும் கொண்டுட்டு அங்கே சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு 1000, அதுக்குள்ள அதிகாரி இருக்காங்க, அவங்கக்கிட்ட போனால் போதும் 1000 ரூபாயும் வந்துடும். அப்போ ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் அட்டை இல்லை, 1000 ரூபா அதனால் வரலங்கிறவங்களுக்கு அந்த இடத்துலையே எல்லாம் கிடைச்சிடும். இதுபோக பிறக்கும்போதே என் பிள்ளை மாற்றுத்திறனாளியாக பிறந்தாங்க, அவங்களுக்கு மாதம் 1500 ரூபா கிடைக்கல அப்படின்னா அதுக்கு மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை வேணும். அடையாள அட்டை வேணும்னா நம்ம சுகாதாரத்துறை அதிகாரிகிட்ட எவ்வளவு பாதிப்புன்னு எழுதி தரணும். அந்த கேம்புக்கு வந்தீங்கன்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டுவாங்க, மருத்துவர் அந்த இடத்துல வச்சு எவ்வளோ பாதிப்புன்னு எழுதி தருவார். அதுக்கு அடுத்த இடத்துல மாற்றுத்திறனாளி நல வாரிய அதிகாரி இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி எவ்வளவு ஊனன்னு எழுதி சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். அதே இடத்துல சமூக பாதுகாப்புத்துறை வட்டாட்சியர் இருப்பார், SSS தாசில்தார், அவர்கிட்ட கொடுத்து மாதம் 1500 ரூபா வாங்கி கொடுத்துருவேன். என் பிள்ளைய திருநெல்வேலியில் கட்டி கொடுத்துருக்கேன், நாகர்கோயிலில் கட்டி கொடுத்துருக்கேன். ரேஷன் அட்டையில் பேர் நீக்கணும்.